தொடர்ந்து அப்டேட்களை பெற தமிழ் டியூட்டோரியல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னும் டோரண்ட் சைட்ஸ் என்னென்னலாம் ஒர்க் ஆகிட்டுருக்கு, அந்த வெப்சைட்டோட நேம்ஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நான் இப்போது ஒரு டோரண்ட் சைட் எடுத்து காட்டுறேன். 13337Xன்ற இந்த டோரண்ட் சைட்டு இன்னும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நிறையா அவங்க ப்ராக்சிஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவிஸ், டெலிவிஷன், கேம்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அது மாதிரி நீங்கள் நிறைய டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு GTA 5ன்னு போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அதுவே சஜஷன்லாம் காட்டுது. சர்ச் கொடுத்தீங்கன்னா வரும். முன்னாடி இருந்த டோரண்ட் சைட்டெல்லாம் பிளாக் பண்ணதால் இவங்க கொஞ்சம் செக்யூரிட்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இது டோரண்ட் சைட்டில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நிறைய பாப்பப் ஆட் வரும். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீயாக ரன் பண்ணுறதால அவங்களுக்கும் ஒரு ரெவன்யூ வேணும்ல, அதனால் அவங்க ரன் பண்ணிக்கிறாங்க. இல்லை நான் ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்கை சும்மா கிளிக் பண்ணிக்கிறேனே, இந்த GTA எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டோரண்ட் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒர்க் ஆகாது. ஏன்னா டோரண்ட் அதை ஃபைலாக கொடுத்து டவுன்லோட் பண்ணுறது இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் சர்ச் இன்ஜினில் மாட்டினா அந்த சைட்டை பிளாக் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் டோரண்ட்டு யூஸ் பண்ணி இந்த கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மேக்னெட் லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். சில நேரம் பாப்பப் ஆட் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் QBitTorrent. நான் QBitTorrent ஒன்று யூஸ் பண்ணுறேன். அதில் ஆடெல்லாம் வராது. யூடோரண்ட் மாதிரி சைடில் ஆடு அந்த டோரண்ட் சாஃப்ட்வேர்லேயே ஓடுற மாதிரி ஓடாது. இது வெறும் டோரண்ட்டு என்ன டவுன்லோட் பண்ணுமோ அது மட்டும் பண்ணும். இது நான் இந்த டோரண்ட் கிளைண்ட்டை ஓப்பன் பண்ணுவோம், அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுவான்னு கேட்குது. இந்த ஓப்பன் QBitTorrent கிளைண்ட் அதை கொடுத்தீங்கன்னா இந்த பாப்பப் வரும். எப்பயும் போல் யூடோரண்ட்லலாம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல்லாம் வருது, இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னுலாம் சொல்லலாம். அதுக்கு ரிட்ரீவ் மெட்டாடேட்டாவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நீங்கள் நெட்டு ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா டக்குன்னு வந்துடும். எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் டைம் ஆகுது. சம்டைம்ஸ் இந்த மெட்டாடேட்டா வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதோ வந்துருச்சு பார்த்தீங்களா, இதில் டோரண்ட் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சைஸ் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் டோரண்ட் ஃபைல் இல்லையே நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோன்னு இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கங்க. அதாவது இந்த நேமை காப்பி பண்ணிக்கிட்டு ஒரு ஃபைல் போட்டுக்கோங்க. இதை இப்படி காப்பி பண்ணிக்கிட்டு நான் சும்மா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் போட்டு காட்டுறேன். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் நேமை போட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த மேக்னெட் டவுன்லோடுன்னு நம்ம கிளிக் பண்ணோம்ல, அதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் இதை கொடுத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் காப்பி ஆகும். இதை பார்த்தீங்கன்னா URL மாதிரி இருக்காது, சைட் அட்ரஸ் மாதிரி இருக்காது. இதை கொடுத்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த டோரண்ட்டை தெரியாதனமாக டெலீட் பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் இது ரிமூவ் பண்ணிட்டேன், திரும்ப ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுருக்கேன்ல, அந்த லிங்க்கை Ctrl+A கொடுத்து மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக, ரொம்ப பெருசாக இருக்கும். அதை காப்பி பண்ணி இங்கே ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஆட் டோரண்ட் ஃபைல்னு இருக்கும், டோரண்ட் லிங்க்குன்னு இருக்கும். நம்ம லிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம், அதாவது மேக்னெட் லிங்க்கு. அது ஆட் டோரண்ட் லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் பேஸ்ட் ஆகிடும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்த பாப்பப் தான். சேவ் லொக்கேஷன் வேணும்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸு எல்லாமே இதில் காட்டுது. வேணுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம், வேணாங்கிறத அன்டிக் பண்ணிக்கலாம். டேட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இது மெட்டா ரிட்ரீவல் கம்ப்ளீட்னு வரும். நெட்டு ஸ்லோவாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இன்னும் டோரண்ட் சைட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ, வேறு எந்த தப்பான நோக்கத்துக்காகவும் இல்லை. இது மாதிரி நிறைய டோரண்ட் சைட்டோட லிங்க்கு என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பொறுமையாக பாருங்கள். சம்டைம்ஸ் இப்போ நான் சொன்ன இந்த 133 சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அதோட புது லிங்க் அட்ரஸ் இல்லை வேறு ஏதாவது டோரண்ட் சைட் நான் கொடுத்துருக்க இதே பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அது புது லிங்க் அட்ரஸ் அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் இந்த வீடியோவை அப்பப்போ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்டேட்களை பெற தமிழ் டியூட்டோரியல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.